ஸோ இந்த செயின் ஜெய்பால் கேரக்டர் வந்து சூப்பர் ஹிட்டு அண்ட் உயிருள்ள வருஷா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா டி ராஜேந்தர் அவர்கிட்ட வந்து படம் ஹிட்டு அப்படின்னா இப்போல்லாம் வந்து ஒரு வாரம், இப்போ கணக்கு வச்சுக்கிறது 1 வாரம் 2 வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், அப்புறம் 50 நாள் 100 நாள் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படம்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் இப்படிலாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்னென்னா வருஷ கணக்கில் ஓடும். ஒரு தேட்டரில் வந்து வருஷ கணக்கில் ஓடிட்டு இருக்கு. அதுலேயே சொல்லுவார் அவர் வந்து மவுண்ட் ரோடில் அலங்காரம்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர்லாம் அப்போ வந்து இப்போ அதுக்கப்புறம் லேட்டராக அவங்க இங்கிலீஷ் படம் தான் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த தேட்டரில் டிஆர் படம் வந்து சூப்பராக ஓடும். இவர் வந்து செட்டுக்கு பிரபலம். ஒரு செட்டு போட்டு பாட்டு எடுக்கிறது, செட்டு போட்டு சீன் எடுக்கிறதுனா இவர் அது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவார். கொஞ்சம் கூட இல்லை, காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். கிட்டத்தட்ட வந்து எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, ஒரு படத்தில் வந்து ஹார்ட் வந்து செட்டு போடணும். ஹார்ட்னா எல்லாரும் போகிறது ஹார்டின். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா ஒரிஜினல் இதயத்தையே அப்படியே எடுத்து வந்து வரைஞ்சி அதே செட்டாக போட்டு அதில் சில பேர் பார்த்தோம் சொன்னேன், என்ன சார் அந்த வெயின்லாம் கூட தெரியுது அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு தத்ரூபமாக செட்டு போடுவார். அண்ட் இவர் வந்து ஏராளமான படங்கள் எடுத்தாலும் இவருடைய படங்கிறது டயலாகுக்கு ரொம்ப பேர் போனது. டயலாக்னா எப்படின்னா ரைமிங் அண்ட் டைமிங் எல்லாமே வந்து ஒரு ரைமிங்கில் இருக்கும் டயலாக். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டிஆர் அவருடைய டயலாக்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது.